Hi friends, welcome to PNV Tips and Tricks channel. இன்னைக்கு டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காக்ரோச், எறும்பு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே ஒரு லிக்விட் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு 1/4 கப் அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த மஞ்சள் தூள் தான் நம்ம 1/2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஈக்கள் இருக்குதுன்னு. நான் எங்கள் வீட்டில் மாம்பழம் இருந்தது. எங்கள் தோட்டத்தில் மாம்பழம் இருக்குது. மாம்பழம் நிறைய வச்சுருந்தோம். அதனால் மாம்பழத்துக்காக ஈக்கள் நிறைய மொச்சிட்டு இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அந்த ஈக்கள், எறும்பு இதெல்லாம் விரட்டுறதுக்காக நான் இந்த லிக்விடை ரெடி பண்ணேன். ரொம்ப சூப்பராக எனக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆச்சு. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்துகிற சால்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த டிப்ஸு எறும்பு, கரப்பாம்பூச்சி எதுவுமே இந்த ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டிலையே இருக்காது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்காக நம்ம ஹிட்டெலாம் வாங்கி அடித்து இது ஸ்ப்ரே பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள், வினிகர் இது 3ம் நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இது கூட மெயினாக இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. கொஞ்சமாக 1/4 கப் அளவு தான் நீங்கள் வினிகர் ஆட் பண்ணணும். இது கூட நம்ம தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. நான் எங்கள் வீட்டில் ஹனி வச்சுருந்தேன். அல்மா ஹனி. இது ஒரிஜினல் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம இந்த பவுலோட ஓரப்பகுதியெல்லாம் அந்த சைடு ஓரங்கள்லாம் நம்ம கார்னர் பகுதியில் அங்கங்கே அப்ளை பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த வீடியோவோட எண்டில் பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஈக்கள் இதில் எல்லாம் விழுந்திருந்தது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. ஒரு 1/4 ஸ்பூன் தேன் எடுத்துகிட்டு இந்த தேனை உங்கள் விரலில் தொட்டு அங்கங்கே பவுலோட எட்ஜ் பகுதியிலலாம் நீங்கள் இந்த மாதிரி தடவி கொடுங்க. தடவி கொடுத்தீங்கன்னா ஈக்கள் இந்த தேன் மேலே உட்காரும்போது அது தவறி அந்த தண்ணியில் விழுந்துடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மேலே நீங்கள் பேக்கிங் சோடா கொஞ்சம், சுகர் கொஞ்சம் கூட நீங்கள் இந்த தேன் மேலேயே நீங்கள் அப்ளை பண்ணி கூட வைக்கலாம். அந்த மாதிரி வச்சாலுமே ஈக்கள் நிறையா வரும். பாருங்கள், இந்த ஸ்வீட்டுக்காக ஈக்கள் அமருது பாருங்கள். ஏகப்பட்ட ஈக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் இந்த ஸ்ப்ரே இந்த மாதிரி இது ஸ்ப்ரேவும் பண்ணி விடலாம். நான் அப்படியே தான் வச்சுருந்தேன். ஈக்கள் எங்கே அதிகமாக இருக்கோ உங்கள் வீட்டில், ஹாலில், கிச்சனில் இல்லை வெளியே போர்டிகோவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். அதுலேயே பாருங்கள் எவ்வளோ ஈக்கள் விழுந்திருக்குன்னு. இதுக்காக நம்ம கடைகள்லாம் மருந்து, அந்த கரப்பான் பூச்சிக்கு லிக்விடு, ஹிட்டு இதெல்லாம் நம்ம வாங்கி ஸ்ப்ரே பண்ணோம்னா வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் கெமிக்கல், உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஈக்கள் ஆகட்டும், கரப்பான்பூச்சி ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதே மாதிரி டிப்ஸ் நிறையா என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர். எவ்வளோ ஈக்கள் விழுந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணலை.